ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் சபா பருவம் பார்த்துட்ருக்கோம். அதில் அத்தியாயம் 4, சிசுபாலனின் பிறப்பு. சிசுபாலனின் தாயாருக்கு பகவான் கிருஷ்ணர் அளித்த வாக்குறுதி ஆகியவை நினைவு கூறப்படுவது. பல மன்னர்கள் சிசுபாலனுடன் சேர்ந்து கொண்டது. பகவான் கிருஷ்ணருடன் யுத்தம் செய்ய சிசுபாலன் தயாரானது. இதையெல்லாம் தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். பகவான் கிருஷ்ணர் சிசுபாலனுடைய தாய்க்கு கொடுத்த வரத்தினால் காப்பாற்றப்பட்டு வந்தான் சிசுபாலன். அதாவது சிசுபாலனுடைய தாயார் கேட்குறாங்க, கிருஷ்ணா, என்னுடைய இந்த மகன் சிசுபாலன் செய்யும் 100 பிழைகளை நீ பொறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம்தான் அவனை கொல்லணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிழைகள் செய்ய மாட்டான் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு மகன் மேலே அசாத்திய நம்பிக்கை. கிருஷ்ணரும் சரின்னு வாக்களிக்கிறார். கிருஷ்ணருடைய அந்த வாக்குறுதினால் பயமெல்லாம் போய் மதிகட்டு சிசுபாலன் தொடர்ந்து அக்கிரமங்களை செஞ்சு வர்றான். இப்போது பகவான் கிருஷ்ணரையே யுத்தத்துக்கும் அழைக்கிறான். பகவான் கொடுத்த வரத்தினால் இதுவரை காப்பாற்றப்பட்ட இந்த சிசுபாலன் கிருஷ்ணருடைய சக்தியின் ஒரு பாகமே இவனிடத்தில் உள்ள அந்த தன்னுடைய பாகத்தை மறுபடியும் எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்துவிட்டதாக கிருஷ்ணர் நினைக்கிறார் என்பதுதான் என்னுடைய யூகம். அதனால தான் கணக்கில்லாமல் பிழைகளை அக்கிரமங்களை செய்து கொண்டு இந்த சேதுராஜன் இங்கு எல்லோரையும் அவமதிக்கிறான். அழிவு காலம் நெருங்கும் போது அறிவு கெடுகிறது என்பதற்கு இந்த சிசுபாலனே சிறந்த உதாரணம் அப்படின்னு பீஷ்மர் சொல்கிறாரு. அதை கேட்ட சிசுபாலன் மறுபடியும் பீஷ்மரை ரொம்ப இகழ்ந்து பேச தொடங்குறான். அப்போ பீஷ்மர் சொல்கிறாரு, இங்கே சொல்லுக்கு சொல் நாம் மறுமொழி பேசிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு முடிவில்லாமல் இருக்குது. இப்போது என்னுடைய இந்த கால் இங்குள்ள அரசர்கள் தலைமீதெல்லாம் வைக்கப்பட்டதாகிறது. பகவான் கிருஷ்ணருக்கு கொடுத்த மரியாதையை ஏற்காதவன் எவனோ அவன் பகவான் கிருஷ்ணரை இப்போது யுத்தத்தில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சிசுபாலன் பகவான் கிருஷ்ணரை யுத்தத்துக்கு அறைகூவல் விடுறான். பகவான் கிருஷ்ணர், இவன் செய்யும் 100 பிழைகளை பொறுப்பதாக நான் இவனுடைய தாயாருக்கு வாக்களித்தேன். இதுவரை 100 பிழைகளை பொறுத்து விட்டேன். மேலும் என்னுடைய மனதில் 2 வகை உறுதிகள் இருக்கின்றன அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத நாளைய பதிவில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.